முதல்வர் ஜெயலலிதாவோட மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இவங்களுடைய இழப்பு திரையுலகினருக்கும் பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனால இவங்களுக்கு திரையுலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தினாங்க. இதுக்காக அஜித் பல்கேரியாவிலிருந்து அவரோட 57வது பட ஷூட்டிங்ல இருந்து உடனடியாக கிளம்பி வந்தார். 16 மணி நேர பயணத்துக்கு பிறகு வந்தபோது முதல்வரோட உடல் அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. இதனால அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு நேத்து மறைஞ்ச சோ அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்திட்டு மீண்டும் பல்கேரியாவுக்கு திரும்பியிருக்காரு. தன்னோட படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட போகாத இவர் முதல்வர் மேல் உள்ள மரியாதையின் காரணமாக இவ்வளவு தூரம் நேரத்தை செலவிட்டு வந்து சென்றதை ரசிகர்களும் திரையுலகினரும் பாராட்டுறாங்க. மேலும் சிலர் நடிகர் கமல் வெளிநாட்டில் இருந்தா கூட ட்விட்டர் மூலம் கூறியிருக்கலாம், அல்லது அஜித் போலவாவது வந்து போயிருக்கலாம், ஆனால் ஏன் இப்படி செஞ்சீங்க கமல் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் சிலர் அஜித்தை பார்த்து மரியாதையை எப்படி தர்றது அப்படின்னு கத்துக்கோங்க அப்படின்னு சூசகமாக ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா இறந்தது சம்பந்தமாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் சார்ந்தோர் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தது சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு. சசிகலா குரூப் பொறுத்த வரைக்கும் ஐ குட் சே தட் நவநீத கிருஷ்ணன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன ஒரு தே ஆல் ஹேவ் என்ஆக்டட் போகஸ் ட்ராமா. அம்மா இருக்கும்போது அம்மா காலில் விடுறது, ஹெலிகாப்டரை வந்து நமஸ்காரம் பண்ணுறது, ஹெலிகாப்டருக்கு கும்பிடு போடுறது, இத்தனையும் வந்து போகஸ் எல்லாம் ஆக்ட். எல்லாருமே வந்து சிறந்த நடிகர்களை ஒழிய யாருக்குமே வந்து என்ன புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை கிடையாது.